பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக்க வண்ணமாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 313வது ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 313. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர், நீர் இன்னும் வருங்காலமாய் என் நம்பிக்கை ஆவீர். 313வது ஞானப்பாட்டு. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவீர். உம்மாசனத்தின் நிழலே பக்தராய் காலம் நிச்சய கேடாக பூலோகம் உருவாகிய மலைகள் தோன்றுமோ, சுயம்புவோ என்றும் நீரே பாரா பாரா பாரா. ஆயிரம் ஆண்டு உமக்கு பொன்னாளை போலாமே, யுகங்கள் தேவருக்கு உரிமை கோப்பமே. சாவுக்குள்ளான மனிதர் நிலைக்கவே மாட்டார், உலர்ந்த பூவை போலவர் உதிர்ந்து போகிறார். கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினீர், ஏகாட்டில் சகாயராய் என் நித்ய வேளாவே. நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை மீண்டுமாக உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை வணங்கி போற்றி துதித்து பாடுவதற்காக நீர் கொடுத்திருக்கிற ஆலய ஆராதனைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் ஆராதிப்பதற்கு நீ செய்திருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக, நீ பாராட்டின தயவுகளுக்காக, சரீரத்தில் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, ஆண்டவராக உமது அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்வோம். திரியேக பராமனாக கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சல் ஆடுகள் பிள்ளைகளாகிய நாங்கள் வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டிருந்து கிருபை ஆசீர்வாதத்தை பெறும்படி இங்கே நாங்கள் ஒருமித்து குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை அவளோடு கேட்பது மட்டுமல்லாமல் அதன் மூலமாக ஆத்மத்திலே புதிய பலத்தை பெற்று எங்களுடைய வாழ்க்கை உமது திருநாமம் மகிமைப்படுத்தும்படி பரிசுத்தாவினை கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணுமாங்களா. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த நாளிலே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது ஞான சங்கீதம் புத்தகம் 105ஆம் சங்கீதத்தை முதல் 9 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 105 முதல் 9 வசனங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும்.
1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் சேர்ந்து வாசிப்போம். அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமேன். மீண்டுமா கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக தேவாராதன முறைமைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையிலே 147வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 147. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமஸ்லாக்கியமே. அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாலே மூடுவார். 147வது கீர்த்தனை. உன்னதமானவரே உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர். அவர் சாத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முனை சேர்மோ. ஒரு வாதையவன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையவன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தாபோவைத்து முற்றும் ராஜிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தாபோவைத்து முற்றும் ராஜிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே நாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே நாம் சிறகுகளால் மூடுவார். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகைக்கு பின் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதம். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கடவுளே, பூமி அனைத்தோ உம்மை பணிந்து கொண்டு உம்மை புகழ்ந்து பாடுகின்றது. உமது நாமத்தை புகழ்ந்து பாடுகின்றது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தாய் புகழ்ந்து பாடுங்கள். வாருங்கள், கடவுளுடைய செயல்களை பாருங்கள். அவர் மனிதரிடம் நடப்பிக்கும் கிரியைகள் அதிசயமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிற ஆடியே அன்புக்குரியவர்களே, பராமரிடத்தில் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது அளவில்லாத கிருபைக்காக சேர்ந்து மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாக பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். பராபரனே, பாவிகளாக கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்தத்தையும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தலும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரை எங்களுடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தலும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களுடைய கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தலும். ஆமீன். Yeah.
கடவுள் நம்மிடம் மன உருக்கமுள்ளவராய் இருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிறை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 2வது ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னதில் இருக்கிற பராபரனுக்கு மகிமாயோ, பூமியிலே சமாதானமோ, மனித பேரிலே பிரேயமோ உண்டாவதாக. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல நித்திய பராபரனே, வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தையும் ஆளுகிற தேவரே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் செய்ய வேண்டுதல்களை இரக்கமாக கேட்டு எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது சமாதானத்தை எங்களுக்கு தந்தல்ல வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்தாவியோடு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி. கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின் வரக்கூடிய 2வது ஞாயிறாக இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 22 வரை. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாயிருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள் என்பதே. சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தர் தேவரே, பரிசுத்த
வல்லமையுள்ள கர்த்தர் நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தர் நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதியானது ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. ரோமர் 12 6ஆம் வசனம் முதல். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற விதமாக சொல்ல கடவன். ஊழியன் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவராயிருங்கள். மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று திறமளித்து காப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனும் பாக்கியவான். நான் உன்னிடம் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது யோவான் என்பது எழுதின சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். யோவான் 2 முதல் 11 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதுக்கு இயேசு, ஸ்திரீயை, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்ஜாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே ஓ
நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துல பிதாவாகிய அபிரகாமை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ துழித்திருந்தார். பரம்பரத்துக்கு ஏறி சர்வத்துல பிதாவாகிய அபிரகாமை வலது பெற்றிருக்கிறார். அவருடைய ஜூன்லோரி மருத்துவ ஞாயிற்றிற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் மாம் சுவைத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், சரீரத்திலே ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் பெற்ற நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். விசேஷமாக வரக்கூடிய 25ஆம் தேதி சனிக்கிழமை தங்களுடைய முதலாவது திருநாளை காணக்கூடிய ருச்சி எப்சிபா தம்பதியர் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அதே போலவே அருமையான இரட்டை பிள்ளைகள் சாம் பிரார்த்தனாவுடைய இரட்டை பிள்ளைகள் கெரன் கெலிட்டா தங்களுடைய வாழ்க்கையில முதலாவது பிறந்த நாளை காண்கின்றார்கள். கர்த்தர் இவர்களுக்கு நன்மையான இவர்களை கொடுத்து தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெப நிலையிலிருந்து 130 ஞான பாட்டின் முதல் 3 சரணங்களை பாடுவோம். நான் தேவரீரை கர்த்தரை துதிப்பேன் அடியேன், எல்லோரும் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன் என்கின்ற 130 ஞான பாட்டை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். தேவரீரை கர்த்தரை துதிப்பேன் அடியேன், எல்லாரின் முன்னும் உம்மையே அறிக்கை பண்ணுவேன். ஆயந்த பாக்கியங்களும் உம்மால் நான் வருவேன். உன்னான எந்த நன்மைக்கும் ஊற்றானவர் நீரே. உன்னான நன்மையாவையும் நீர் தந்தீர் கர்த்தரே. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களை கண்ணின் கருவிலையைப் போல பாதுகாப்பவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுப்பவரே, குடும்ப வாழ்க்கையில இணைத்து பிள்ளை செல்வங்களை கொடுத்து எங்களை ஆஸ்வதிப்பவரே, ஆண்டவராக உமக்கு கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு அருமையான சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் குடும்பஸ்தர்களுக்காகவும் வயதான மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆஸ்வாதனை கரம் அவளோடு கூட தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீர்தாமே இந்த வாரத்திலே தங்களுடைய முதலாவது திருநாளை காணக்கூடிய ரிச்சி எப்சிபா தம்பதியர் கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக நீர்தாமே அருமையான குடும்பத்தை பாதுகாத்து ஆசுவதித்து வழி நடத்தி எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்ற வேளையிலே கர்ப்பத்தின் கனியை திறந்து குடும்பத்தை நீ வழிநடத்துவன்மாய் கேட்கின்றோம். உடன் பிறந்திருக்கிற சகோதரி ரினிக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக மீது கிருபை தாங்கட்டும். அருமையான தாய்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே ஆணியை நீ ஆசுவதித்தலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசன பலங்களை வாய்க்க செய்தலும் ஆண்டவராக நீதாமே நிறைவுகளை கொடுத்து குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யமாய் கேட்கின்றோம். அருமையான குழந்தை நேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஞானத்தினாலும் புத்தி கூர்மையான பலத்தினால் இடிக்கட்டிக் கொள்ளும். எல்லாவற்றுக்கும் மேலாக வரக்கூடிய சனிக்கிழமை தங்களுடைய முதலாவது பிறந்தநாளை காணக்கூடிய அருமையான குழந்தைகள் கெரனுக்காக கெலிட்டாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்து அருமையான பிள்ளை செல்வங்களை கொடுத்து எத்தனை விதமான சரீர சுகவீனங்கள் மத்தியிலும் பலவீனங்கள் மத்தியிலும் அருமையான பிள்ளைகளை சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்து ஆஸ்வாதனை கரத்தினால் தன்னுடைய வாழ்க்கையில முதலாவது பிறந்தநாளை காண்பதற்கு உதவி செய்திருக்கின்றதே ஆண்டவராக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இப்படிப்பட்ட அநேக பிறந்த நாட்களை கண்டு உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நடத்துவோம். அருமையான பெற்றோர்களை நீ ஆஸ்வதிக்கும். சாமுக்காகவும் பிரார்த்தனைக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக உடன் பிறந்திருக்கிற சகோதரி கெசியாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளையை ஆசுவதித்தலும், ஞானத்தினால் நிரப்பும், ஞாபகசக்தியை கொடுத்தலும், கரங்களிலே வரத்தை தர வேண்டுமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக நம்மை கால்களுக்கு பலத்தை கொடுத்து ஸ்கேட்டிங்கில் எல்லா விதத்திலும் ஆண்டவராக உமது நாமம் மகிமைப்படுத்துவதற்கு குழந்தையை சுற்றிலும் ஆண்டவராக ஆஸ்வாதனை கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவராக நம்ம அருமையான பிள்ளை நிமித்தமாக இந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு ஆண்டவராக உமது ஆஸ்வாதனை கரம் தாங்கட்டும். விசேஷமாக சச்சிதானந்தம் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மகளுக்காக, பேத்திக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக ஆண்டவராக நீதாமே உமது கிருபையினுடைய கரம் கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்டோபல் திவ்யா அவர்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை நீ ஆஸ்வத்திலும் ஆண்டவராக நீதாமே வயதான மக்களும் அதை கத்திரப்படுகிறோம். தன்ராஜ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தனிமையில் இருக்கும் அது உற்ற துணைவராக இருக்கக்கூடிய ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்தலும். அருமையான ஐயா டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த வயதான காலத்திலே கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தை தரும். பாப் லாசர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக சரீரத்தில் சுகத்தை பலத்தை தருந்தரும். எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் கனகராஜ், ஜெயின் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவராக நம்ம இருக்கக்கூடிய பலவீனங்கள் மத்தியில் ஆண்டவராக பலன் பரிபூர்வமாய் தங்கியிருக்க வேண்டுமாய் கேட்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சாம்வி ஐயாசாமி அவர்களுக்காக அவருடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். பள்ளிக்கூடத்தை நிர்வகிப்பதற்கு தேவையான அளவுக்கு ஞானத்தை தாரும். டாக்டர் ஜெயபால் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வாத்திரிக்கரம் அருமையான ஐயாவோட கூட இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான தாயார் பாக்கியம் ஜேம்ஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது கிருபை தாங்கட்டும். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் உமது கர்த்தர் ஒப்படுகிறோம். விசேஷமாக திருமதி ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்வோம். நீர் ஆஸ்வாதத்தினுடைய கரத்தை கொடுத்து அருமையான தாயாரை நீ ஆஸ்வதித்து சரீரத்தில் சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சாட்சியை நீர் அங்கீகரித்து மருத்துவருடைய கண்களை தயதாட்சம் கிடைக்க செய்து மருத்துவ பரிசோதனைகளில் செல்லும் போது ஆண்டவராக பெரிய ஒரு அதிசயங்களை எங்களுடைய காதுகள் கேட்க உதவி செய்யணுமா கேட்கணும். அதே போலவே அருமையான அம்மா மங்களம் வில்லியம்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரி லதா ஃபென்னுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் ஜே நெல்சனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக ஆஸ்வாத்திர கரம் சுகமளிக்கக்கூடிய வரம் அந்த அருமையான மக்களை நீ தொட்டு சுகமாக்க வேண்டுமா கேட்கின்றோம். இம்மட்டுமாய் கொடுத்திருக்கிற சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்தலும். விசேஷமாக திருமதி ஞான செல்வம் மாணிக்கம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். முழங்காலில் நீ பலத்தை தாரும். மிஸ்டர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நிதமே இறுதிய பலவீனங்களின் நிமித்தமாக யாதொரு பாதிப்புகளும் நேரிடாதபடி ஆண்டவராக நிதமே தொடர்ந்து ஆஸ்வாதித்து ஆண்டவராக கிருபை நிமித்தமாக வழி நடத்தும். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதை கற்று ஒப்படுகிறோம். ஆண்டவராக ஆஸ்வாத்திரக்காரம் தொடர்ந்து பாதுகாக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவராக நிதான நாளினுடைய ஆஸ்வாதம் நிறைவாக பெற்று வழி நடத்துவன்மார்கள். அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமீன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக அருளுரைக்கு நம்மை ஆயத்தம் செய்யும் வண்ணமாக ஞான பாட்டு புத்தகத்திலே 172வது ஞான பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். ஞான பாட்டி எண் 172 முதல் 4 சரணங்கள். கிறிஸ்தவர்களே, நாம் கர்த்தரின் ஆச்சரியமான பெரிய உபகாரத்தின் உயர்த்திக்கேற்றதான மன மகிழ்ச்சியுடனே இருந்து அதன் பேரிலே சங்கீதம் பாட வேண்டும். 172 ஞான பாட்டின் முதல் 4 சரணங்களை நாம் பாடும்போது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். கிறிஸ்தோர்களே, நாம் கர்த்தரின் ஆச்சரியமான பெரிய உபகாரத்தின் உயர்த்திக்கேற்றதான மனமகிழ்ச்சியோடே திறந்து
ஆவியால் காட்டுண்டு சாவுக்கு நேராய் வாழினாடாந்தே நாம் ஜென்ம பாவாது உபாதியை நான் காண்டேன் வாழ கேடாயிற்று நீங்காத துர்குணத்துக்கு கேட்காட்டோனாய் கீழமே நான் செய்த புண்ணியங்களை பார்த்தாலாது செல்லாது கிரியை ஒழிய முடியாது மகாதிகேடுதாது நான் செத்து நாரகத்திற்கு தலோண்டு என்று இதோ அநாதியாய் பிதா என் மீதே அன்பை வைத்து என் கேட்டை நீக்க தம்மகா இரக்கத்தை நீனாய்த்து அனைத்திலோ மேலானதாய் பராபலேந்த பாவியை ரட்சிப்பதற்கு நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாய் கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 1-3 வசனங்களும் 10-11 வசனமும். ஏசாயா 61 முதல் 3 வசனங்கள் 10-11 வசனங்களை வாசிக்க கவனமாக கேட்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுதலையும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவளை சீர்படுத்தவும் அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரசத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். 10வது வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கின்றேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வுகளை எனக்கு தரிப்பித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தண்ணிலும் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போல கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகள் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. மண்டால முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. மண்டால முழுவதையோ ஓமாவியால் நிரப்பிவிடோ. அனுப்பித்தாரும்
பரிசுத்த அக்கினி அனுப்பியே தாரும். பரிசுத்த ஆவி அந்தகாரத்தை நீக்கிவிடும். அந்தகாரத்தை நீக்கிவிடும். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் வேலமும் அருளும். வல்லமை தாரும் வேலனும் அருள் வரம் தந்தெம்மை அபிஷேகியோ. வரம் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி திருப்தி பாடுத்தி அனுப்போ. எம்மை திருப்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரை, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்பான திருச்சபையாரே, விசுவாசிகளே, ஆன்லைன் மூலமாக ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கூடிய உங்களுக்கு அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்து மகிமை விளங்கின பண்டிகை பின்பாறு வரக்கூடிய 2வது ஞாயிற்றுக்கிழமை. அதை தான் இந்த நாளிலே தியான பகுதியாக வாசி கேட்டோம். ஏசாயா 61வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு கிறிஸ்துடைய குறிக்கோள். இதைதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14 21 வசனம் சொல்லப்படுகிறது. இறை சாயலும் மனித மாண்பும். ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் காட்ஸ் இமேஜ். ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் காட்ஸ் இமேஜ். இறை சாயல் உருக்குலைக்கப்பட்டு விட்டது. இறை சாயல் என்பது கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சாயலை இழந்து போகின்றான். இழந்து போன இறை சாயலை மீண்டுமாக உருவாக்குவது, மீண்டுமாக அதை கொண்டு வருவது. இதை தான் இந்த நாளிலே வாசிக்கட்ட பகுதியில் 1-2 பகுதிகளை விட்டுவிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14 21 வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, சிறைப்பட்டவர்களுக்கு, குருடர்களுக்கு, நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்,
6 குறிக்கோள் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. தரித்திரருக்கு என்ன? சுவிசேஷம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, மனசெல்லாம் உடைஞ்சு போச்சு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு குணமாக்குதல். சிறைப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. குருடருக்கு பார்வை. நொறுங்குண்டவர்களுக்கு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போனவர்களுக்கு விடுதலை. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் பிரசித்தம் பண்ணப்பட்டது என்று சொல்லப்படும். மேற்கண்ட இந்த 5-6 காரியங்கள் செய்வதன் மூலமாக இறைச்சாயல் மீண்டுமாக மனிதனுக்கு வந்து விடுகிறது. இந்த இறைச்சாயல் மீண்டுமாக கடவுளுக்கு மூலமாக வருகிறது. இதை கிறிஸ்து நீதி சரி கட்டும் நாளை என்று சொல்லக்கூடிய நாளை விட்டு விடுகின்றார். ஏசாயா 61வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, நீதி சரி கட்டும் நாளை என்று சொல்லக்கூடிய வார்த்தை விட்டுவிடப்படுகிறது. மை மெசேஜ் இஸ் சால்வேஷன் மெசேஜ். மை மெசேஜ் இஸ் எ மெசேஜ் ஆஃப் சால்வேஷன். என்னுடைய செய்தி சுவிசேஷ செய்தி. மை மெசேஜ் இஸ் எ மெசேஜ் ஆஃப் சால்வேஷன். இங்கு அவர் படித்ததுல ஜட்ஜ்மெண்ட் பற்றி செய்தி இங்கு விடப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி இயேசுசாமி எந்த செய்தியும் சொல்லல. மை பிரசன்ட் மெசேஜ் இஸ் சால்வேஷன். இப்ப நான் சொல்றது ரட்சிப்பு. மை ஃபியூச்சர் மெசேஜ் இஸ் ஜட்ஜ்மெண்ட். இப்போ அதை விட்டுறேன், ஆனா என்னுடைய எதிர்காலத்துல நியாய தீர்ப்பை குறித்து நான் சொல்லுவேன். வசனம் 20 வாசித்தா, லூக்கா 4:20 வாசித்தா, புத்தகத்தை சுருட்டி அவர் இடத்துல உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 4:20 வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிட காரத்தில் கொடுத்து உட்கார்ந்தா, ஜெபாலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. இப்போ இந்த வார்த்தை சுருட்டி, புத்தகத்தை சுருட்டி, இது என்னன்னு சொன்னா, இது தோல் சுருள்களிலே எழுதப்பட்டவைகள். தோல் சுருளிலே வேத புத்தகம் எழுதப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் தோல் சுருளிலே எழுதப்பட்டது. அந்த சுருளாக இருப்பதை எடுத்து வாசித்து அதை மீண்டுமாக உருட்டி கொண்டு போய் கொடுத்துட்டார். 22வது வசனம் சொல்லுது, எல்லார் கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. எல்லாருடைய கண்ணும். ஏன்? இவன் யோசேப்பின் மகன் அல்லவா? சொந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தா அவர் யாரு என்ன, அவங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க குடும்பம் என்ன, அவங்க பாரம்பரியம் என்ன, எல்லாமே தெரியும். ஆகவேதான் நீங்க ஜனங்கள் சொல்றாங்க, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா. 22வது வசனத்தை வாசித்தா, பீப்புள்ஸ் ரியாக்ஷன், ஜனங்க அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுகின்றார்கள். என்ன எதிர்வினை? பாராட்டினார்கள். பாராட்டு பெறக்கூடிய ஒரு ஆண்டவர், ஜனங்க பாராட்டுகின்றார்கள். வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் இன்றைய தினம் எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இவருக்கு எப்படி இவ்வளவு இது? அந்த காலத்துல எல்லாம் ஒரு பாட்டு பாடும், 5 வயதிலே ஆரம்ப கல்வி கற்றார். இவர் எங்க போய் இதெல்லாம் படிச்சாரு? எங்க பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனாரா? எந்த விதமான குறிப்புகளும் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் படித்த திருமறை பகுதியில சொல்லப்படாதவைகள்,
இங்க கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படவும், நறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தை பிரசித்தப்படவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அது என்ன எழுதப்பட்டிருக்க? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார், இருதய நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், கர்த்தருடைய அனுக்கிரகத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இந்த பகுதியிலிருந்து எந்தெந்த பகுதிகள் விடப்பட்டிருக்கிறது என்பதை இங்க நாம் பார்க்கலாம். இரண்டாவது காரியம் 21 சொல்ல, உங்கள் காதுகள் கேட்க இன்று நிறைவேறிட்டது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நிறைவை கொடுக்கின்றார். ஐ ஆம் த எம்பாடினேட் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். நான் நிறைவாக்குவதற்காக வந்தேன். உங்கள் காதுகள் கேட்க இவைகள் கொடுக்கப்படுகிறது. இதுதான் பீப்புள்ஸ் ரியாக்ஷன். ஒன்று, பாராட்டுகின்றார்கள். இரண்டாவது, ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்கள். என்ன சொன்னா, உங்க காதுகள் அவைகளை கேட்டது. இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை விரித்த போது, புத்தகத்தை எழுதி வாசி 21 அப்போது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. டுடே, இன்றைய தினம். அந்த இன்றைய தினம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை லூக்காவுக்கு. ஏன் என்று சொன்னா, லூக்கா எப்போதும் என்ன செய்வார் என்று சொன்னா, இந்த இன்றைய டுடே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து கையாள்வார். 2வது அதிகாரம் 11வது வசனத்துல லூக்கா 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று, டுடே. 19வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல, இன்று உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 23வது அதிகாரம் 43வது வசனத்துல, இன்று பரலோகத்துக்கு. The term today is Luke's special word. Today is important to author of St. Luke. இன்னைக்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு கோபம் வந்தா சொல்லுவோம், இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த போல கர்த்தர் இந்த காதுகள் கேட்பதற்கு இன்றைக்கு நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறார். பீப்புள் ரியாக்ஷன் சொன்னல, ஒன்னு பாராட்டினார்கள், இரண்டாவது ஆச்சரியப்பட்டார்கள். 22வது வசனம் நச்சாட்சி கொடுத்து பாராட்டு, இரண்டாவது காரியம் ஆச்சரியப்பட்டு, மூன்றாவது காரியம் என்று சொன்னால் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அடுத்த காரியத்தில் பார்த்தா கேள்வி கேட்கின்றார்கள். கேள்வி கேட்ட பிறகு இப்போ கோபம் வருகிறது. இவ சொன்ன பதில் அவளுக்கு கோபத்தை உருவாக்குறது. வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் அவனை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்ற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகள் உன் ஊராகிய இவ்விடத்தில் செய் என்று நீங்கள் என்னுடனே சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதம் வானம் அடைப்பட்டு தேசமெங்கு மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தின் இடத்துக்கு அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும்
சீரியா தேசனாகிய நாகமானி அல்லாமல் அவள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 28 வசனம், ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் அவளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. இப்போ அவங்களுக்கு கோபம் வருது. என்ன கோபம்? 2 காரியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, அதனால கோபம் வருகிறது. கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதில் அவளுக்கு கோபம் உருவாக்கு. 2 காரியங்கள். ஒன்று, சாரிபாத் ஊர்ல இருந்த விதவை. 2, குஷ்டரோகியா இருந்த நாகமான். இதற்கு அவள் கோபப்படுகிறார். இதுக்கு ஏங்க போய் கோபப்படணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய காரணத்தை சொல்ற. என்ன காரணம் சொன்னா, ஒரு புற ஜாதி பெண், சாரிபாத் ஊர்ல இருந்த விதவை. 2வது குஷ்டரோகியா இருந்த ஒரு ஆண். இந்த 2 இயேசு கிறிஸ்து எப்படி வாயில சொல்வார்? அதுவும் தேவாலயத்திலிருந்து சொல்வார். சண்டை பிடிக்க ஆரம்பிக்க. ஏன் அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய ஒரு ஜெபம் என்னவென்று சொன்னா, யூதர்கள் சொன்னால ஆண்கள், நான் பெண்ணாய் பிறக்காததுக்காக உமக்கு நன்றி. 2வது, புற ஜாதியானாக பிறக்காததுக்காக நன்றி. இந்த 2 காரியத்தை சொல்லிதான் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஒன்னு, நான் பொம்பளையா பிறக்காததுக்காக நன்றி. 2வது, நான் புற ஜாதிகாரனாக இல்லாததுக்காக நன்றி. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புறஜாதி பெண், சரப்தா ஊர்ல இருந்த ஒரு விதவை. நிறைய விதவைகள் இருக்காங்க, அது ஒரு விதவை, பிற ஜாதியை சேர்ந்த, பிற இனத்தை சேர்ந்த ஒரு பெண். 2வது, சீரியா தேசத்துல இருந்த குஷ்டரோகியா இருந்த நாகமான். குஷ்டரோகம் சும்மா சாதாரண மனுஷன் கூட சொல்ல, குஷ்டரோகி இருந்த நாகமான். அத சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு. உனக்காக இல்ல, நான் அனைவருக்காகவும் வந்திருக்கிறேன். யூதருக்கு மட்டுமல்ல, புற ஜாதியாரை சேர்ந்தவர்களுக்கும் கர்த்தருடைய செய்தி கொடுக்கப்படுகிறது. என்ன செய்தி? இப்பதான் தெரியும். தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதய நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்குதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வை, நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்த பண்ண கர்த்தர் என்னை ஏற்படுத்தினார். அது என்னைக்கு ஏற்படுத்தினார்? இன்றுதான் ஏற்படுத்தினார். அது உங்களுக்கு கிடைத்தது. இது கேட்ட பிறகு அப்படியே விட்டானா? விடல. கோவம் வந்துருச்சு இல்ல. இப்ப அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, அவரை கல் எறிய வேண்டும் என்று சொல்லி ஊருக்கு புறமே தள்ளிட்டு போய் 29 வசனம், செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவரை கொண்டு போனார்கள். என்ன கொடூரம்! மேல இருந்து கீழே விழுந்தா கால் கைகள்லாம் உடையும். தலை கீழே, தலைய முதல்ல அனுப்பிச்சு விட்டா மண்டை வெடிச்சு மூளை செதறி செத்து போயிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். 30 வசனம், அவரோ அவள் நடுவில் இருந்து கடந்து போனார். அருமையான தேவஜனமே, இன்று கடவுள் உன்னை மனிதனுடைய மாண்பு, இறை சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த இறை சாயல் உருக்குலைக்கப்பட்டு விட்டது. அந்த உருக்குலைக்கப்பட்ட இறை சாயல் மீண்டுமாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 காரியத்தையும் கர்த்தர் செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக வந்தார். நிறைவேற்றினாரா? அது நிறைவேற்றப்பட்டதல்ல, நிறைவேறி கொண்டு இருப்பது. அது முடிவுபட்ட செயல் அல்ல, அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல். அந்த செயலை நாமும் தொடர்ந்து செய்ய தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரை ஆஸ்வதிக்கூடியவரே, இந்த நாளுக்காக உமது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீர்தாமே எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டதை நிறைவேற்றும்படி அந்த பகுதியை எடுத்து நீ வாசித்து எங்களுக்கு புரிய வைத்ததற்காகவும், எங்களுடைய காதுகள் கேட்க
அவைகளை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நடத்தும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடும் இன்று நிற்பதாக. ஆமென். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இந்த நாளிலே ஆன்லைன்ல கர்த்தருடைய செய்தியை கேட்டு ஆலய ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து காரியங்களுக்காக ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்தில் 171வது ஞானப்பாட்டை பாடுவோம். அது சமயம் நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று நாம் படைப்போம். ஞானப்பாட்டு 171 முதல் 4 சரணங்கள். ரட்சிப்பு சுத்த தயவால் உண்டான தெய்வ தத்தம், அது நாம் செய்த தர்மத்தால் வரும் என்பது அர்த்தம். பூலோகத்தின் கடன்களை செலுத்தி தீர்த்த இயேசுவை அண்ணாந்து பார்க்க வேண்டும். 171 ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்கள்.
இயேசுவே யாக்கோபில் உதயமான அற்புத நட்சத்திரமே, காணிக்கையாய் இளையான நான் செலுத்தாண்டேன், அதை ஏற்றுக்கொள்ளுமே. கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்களை ஆசிர்வதிக்கின்றீர் என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் உமது வார்த்தையிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். ஆண்டவராக நீதாமே நொறுக்கப்பட்டவர்களுக்கும் நொறுங்குண்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலையாக்குவதற்காக இந்த உலகத்திலே வந்த ஆண்டவராக உம்மை நாங்கள் தரிசித்து நடப்பதற்கு உதவி செய்தலும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக வந்து நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவராக நீதாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்தருடைய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசுவத்து வழி நடத்தணுமா. எங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி முன்னாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீ சம்பாதித்த திருச்சபை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும், முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியிலே செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவினால் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்கள் எழுப்பும் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களை அழைத்துக் கொண்டு வாரும், அவளும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தாலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவளை உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தலும், எங்கெல்லாம் அநீதிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசுவத்தலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விட்டு விலகவும் எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தாலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தள்ளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோழி வளரவும் எங்கள் அன்றாட பிழைப்புக்க வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய ஆசீர்வாதத்தினால் எங்களுடைய சந்ததிகள் தலை துவங்க உதவி செய்யணுமாய் எங்கள் மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அண்ணல் அப்பத்தை இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் மன்னிக்கிறது போல நிப்பாட்டிலையும் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதும் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நினைக்க சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிட கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆமென்.
துதி பாடலாக 326 ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 326. சிருஷ்டிகருக்கு தோத்திரம் புகழ்ச்சி, அவரை நேசமா பெரிதாமே, மைந்தனை தந்த பரமபிதாவை போற்றுவோமாக. 326 ஞானப்பாட்டு. ஜெபம் செய்வோம். எங்களை மோட்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவராக நீர்தாமே எங்களோடு கூட தங்கி நின்று அளவற்ற இரக்கமுள்ள உமது கிருபை தேவரை வெளிப்படுத்திய சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பை பெறுவதற்கான வழி எங்களுக்கு காட்டினதுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நீ காட்டிய வழியிலே நாங்கள் செம்மையாய் நடந்து மரணம் மட்டும் பற்று விசுவாசத்தில் நிலைத்து நின்று கடைசியிலே மோட்ச ராஜ்யத்தை அடைவதற்கு வேண்டிய ஆத்ம பலத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று பணிந்த மனதோடுமை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதரு. ஆமீன். கர்த்தர் உங்கள் போக்கு உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசுவத்து காப்பாராக. ஆமீன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமீன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.